Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பாராசைட். ஸோ மலேரியா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர். இதை காஸ் பண்ணுறது வந்து ஒரு பாராசைட். அதனால தான் இதை வந்து மலேரியல் பாராசைட்னு சொல்லுவாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்மோடியம் அதில் வந்து 4 ஸ்பீசிஸ் வரும். பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம், வைவாக்ஸ், ஓவேல், அப்புறம் மலேரியே. இந்த மாதிரி இந்த 4 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் தான் வந்து இந்த மலேரியா அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டரை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸோட லைஃப் சைக்கிள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மலேரியானா என்ன பேசிக்காக அண்ட் அதில் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இதை பற்றி 1-2 வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸில் மலேரியான்னு சர்ச் பண்ணி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த பாராசைட்டோட லைஃப் சைக்கிள் மட்டும் பார்க்கலாம். இந்த லைஃப் சைக்கிளை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இதை 2 ஃபேஸாக படிக்கணும். ஒன்று ஏசெக்சுவல் ஃபேஸ். இதுதான் வந்து ஹியூமனில் நடக்கக்கூடிய ஃபேஸ் தான் ஏசெக்சுவல் ஃபேஸு. இதுக்கப்புறம் செக்ஷுவல் ஃபேஸுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த மஸ்கிட்டோவில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 2 ஃபேஸ் இருக்குது, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல் சைக்கிள். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த பிடிஎஃப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலோட டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த பிடிஎஃபை போஸ்ட் பண்ணிடுறேன். இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ஏசெக்ஷுவல் ஃபேஸை வந்து 10 பாயிண்ட்ஸ்லேயும், இதே மாதிரி செக்ஷுவல் ஃபேஸை வந்து 5 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து டோட்டல் சைக்கிளும் புரிகிற மாதிரி வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த செக்ஷுவல் ஏசெக்சுவல் சைக்கிள் பற்றி ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது மலேரியாங்கிறது எதனால் பரவுதுன்னு நமக்கு தெரியும். மஸ்கிட்டோ பைட், அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ இந்த ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ பார்த்திங்கன்னா அதோட சலைவரி கிளான்ஸில் இந்த தொற்றை வந்து வச்சுருக்கோம். அதாவது இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும். அதாவது இந்த பிளாஸ்மோடியமே வந்து இம்மெச்சூர் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், இல்லை டெவலப்பிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போரோசோயிட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த பாராசைட் வந்து இந்த மஸ்கிட்டோவோட சலைவரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போது அந்த மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹியூமனை வந்து பைட் பண்ணுதோ அப்போது அந்த சலைவரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோசோயிட்ஸ் வந்து அந்த மஸ்கிட்டோ மூலயமா, அதோட பைட் மூலயமா ஹியூமனோட பிளட் ஸ்ட்ரீம் வந்து என்டர் பண்ணிடும். இப்போ அந்த பிளட்டில் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஏசெக்சுவல் சைக்கிளுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பேசிக்கலி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஏசெக்சுவல் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏசெக்சுவல் சைக்கிள்லையும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸோன்னா வெளியே, எரித்ரோசைட்னா ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி இல்லாமல் ஆர்பிசிக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் வந்து எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ். அப்படின்னா இது ஆர்பிசிக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்படி 2 ஸ்டேஜஸாக பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜில் 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் இல்லை சைக்கிள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ பைட்ஸ் ஹியூமன். ஸோ ஹியூமனை வந்து இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ பைட் பண்ணுது. அது மூலயமா இந்த மஸ்கிட்டோட சலைவரி கிளான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்போரோசைட்ஸ் வந்து ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து என்டர் ஆகிடுது. இதுதான் ஸ்டெப் 1. இதுக்கு அடுத்து ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஸோ பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா ஆர்கன், எல்லா டிஷ்யூஸ்க்கும் போகும் இல்லையா. அந்த மாதிரி பர்டிகுலராக இந்த ஸ்போரோசோயிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எங்கே போகும் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் லிவருக்கு வேகமாக போய் சேரும். அதாவது இட் பாசஸ் டு த லிவர் ஃபாஸ்ட். ஸோ வேகமாக வந்து லிவரில் போய் எல்லா செல்களும் சேர்ந்துடும், அதாவது ஸ்போரோசோயிட்ஸ். இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் 3ஆவது ஸ்டெப் வந்து, இப்போது இந்த லிவரில் என்ன செல்கள் இருக்கும், ஹெப்பாட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செல்கள் வந்து லிவரில் பார்க்க முடியும். இந்த ஹெப்பாட்டோசைட்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த ஸ்போரோசோயிட்ஸ் வந்து அந்த செல்லுக்குள்ளார என்டர் ஆகி அந்த இடத்துல அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அக்குமுலேட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபார் 7 to 10 days. அதாவது லிவரில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டோசைட்ஸில் 7 to 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா
ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ஏசெக்ஷுவல் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து இட் வில் பிகம் மெச்சூர். இது என்ன ஆகும் அப்படின்னா இட் மெச்சூர்ஸ் இன்டூ, ஸோ ஸ்போரோசைட்ஸுங்கிறது ஒரு இம்மெச்சூர் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இது வந்து மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு ஸ்கிசாண்ட் ஆர் ஸ்கைசாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கைசாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேராசைட்டோட மெச்சூர் ஃபார்ம். இதை ஏன் மெச்சூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் தீஸ் ஸ்கைசாண்ட்ஸ் கேன் ரிலீஸ் அனதர் செல் கால்டு மீரோசாய்ட்ஸ். ஸோ இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து மீரோசாய்ட்ஸாக மாறுற கெப்பாசிட்டி கிடையாது. தட் இஸ் வை இட் இஸ் இம்மெச்சூர். பட் இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து ஸ்கிசான்ஸாக மாறினதுக்கு அப்புறமா இட் இஸ் மெச்சூர்டு. அதனால் இட் கேன் ரிலீஸ் மீரோசோய்ட்ஸ். ஸோ இந்த மீரோசோய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக ரெடியாகி அந்த ஹெப்பாட்டோசைட்ஸ்லேருந்து அந்த ஹெப்பாட்டோசைட்ஸ்குள்ளார நிறைய டெவலப் ஆகும்போது செல் வந்து தாங்க முடியாமல் ரப்சர் ஆகிடும். அதாவது செல் வந்து பிரேக் டவுன் ஆகி உள்ள லிவருக்குள்ளார இருந்து இந்த மீரோசோய்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 4. ஸோ ஸ்டெப் 3 வந்து ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் 7 to 10 days வந்து நடக்குது. இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, இந்த மெச்சூரான ஸ்கிசான்ஸ் வந்து மீரோசோய்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது பை த ரப்சர் ஆஃப் ஹெப்பட்டோசைட்ஸ். ஸோ இதுதான் ஸ்டெப் 4. இப்போது இந்த ஹெப்பட்டோசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆன இந்த மீரோசோய்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ரிலீஸ்டு ஃப்ரம் த லிவர் டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ லிவர்லேருந்து மறுபடியும் பிளட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். தட் இஸ் கால்டு எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆர் எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்ங்கிறது வந்து லிவரில் நடக்குதுங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதில் ஸ்போரோசைட்ஸ் வந்து ஸ்கைசான்ஸாக மாறுது. அந்த ஸ்கைசான்ஸ் வந்து மீரோசைட்ஸை வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பி விடுது. அவ்வளோதான். இது வரைக்கும் நடக்கிறது வந்து எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இப்போ நம்ம இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீரோசைட்ஸ் வந்து பிளட்டில் இருக்குது. ஓகே, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய மீரோசைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளட்டில் எல்லா செல்களுமே இருக்கும். அதாவது இந்த பிளட் செல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், இதில் ஆர்பிசியை தான் இந்த மீரோசைட்ஸ் வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ தீஸ் மீரோசைட்ஸ் டார்கெட் அண்ட் இன்ஃபெக்ட்ஸ் ஆர்பிசி செல்ஸ். அதாவது ஆர்பிசிஸை வந்து இந்த மீரோசைட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும். எப்படி லிவரில் இருக்கக்கூடிய ஹெப்பட்டோசைட்ஸை ஸ்போரோசைட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்களை இந்த மீரோசைட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அந்த ஆர்பிசிக்குள்ளார போய் என்டர் ஆகிடும். ஸோ இது ஸ்டெப் 1. இதுக்கடுத்து ஸ்டெப் 2 என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டெப் 2 வந்து ரிங் ஸ்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் ரிங் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிங் ஸ்டேஜில் மீரோசைட்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ட்ரோபோசைட்ஸ்ன்னு சொல்லப்படும். ட்ரோபோசைட்ஸுங்கிறது ஒரு இம்மெச்சூர் ஃபார்ம். இந்த ட்ரோபோசைட்ஸ் வந்து ஒரு ரிங் ஸ்டேஜில் வந்து டெவலப்மெண்ட் அடையும். அப்படி இந்த ட்ரோபோசைட் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் ஸ்டேஜ் மூலிமா தீஸ் ட்ரோபோசைட்ஸ் பிகம்ஸ் இன்டூ ஸ்கைசான்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்போரோசைட்ஸ் வந்து ஸ்கைசான்ஸாக மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோபோசைட்ஸ் அப்படிங்கிற இம்மெச்சூர் ஃபார்ம் வந்து ஸ்கைசான்ஸாக ஆர்பிசிக்குள்ளார டெவலப் ஆகும். இந்த ஸ்கைசான்ஸுங்கிறதுக்கு ஒரு அபிலிட்டி இருக்குது. என்னது? இட் கேன் ரிலீஸ் மீரோசைட்ஸ். ஸோ அதே தான் இங்கேயும். முன்னாடி வந்து ஸ்போரோசைட் வந்து ஸ்கைசான்ட்டாக மாறி மீரோசைட்ஸை ரிலீஸ் பண்ணிச்சு. இப்போ ஆர்பிசிக்குள்ளார ட்ரோபோசைட்ஸ் வந்து ஸ்கைசான்ஸாக மாறி மீரோசைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ இந்த மீரோசைட்ஸுங்கிறது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து நிறைய வந்து உருவாகிட்டே இருக்கும். அதாவது இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரி. அதாவது இந்த ஸ்கைசான்ட்டு, ஸ்போரோசைட்டு, ட்ரோபோசைட்டு இதெல்லாம் தவிர இந்த மீரோசைட்ஸுங்கிறது தான் வந்து ஒரு எண்டு ப்ராடக்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து நிறைய வந்து நம்மளோட பிளட்டில் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீரோசைட்ஸ் வந்து எப்போல்லாம் வெளியே வருதோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஃபீவர் ஏற்படும். ஃபீவர் வித் சில்ஸ். அதாவது நமக்கு அந்த குளிர் ஜுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபீவரும் அதிகமாக இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ஃபீவர். அது கூட வந்து குளிர் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு வந்து பயங்கரமாக நடுங்கும். ஸோ சில்ஸு, ஃபீவரு, இதை வந்து ரைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்ஸ் வித் ஃபீவர் இதுதான் வந்து ஒரு ப்ரைமரி கேரக்டர் ஆஃப் மலேரியா. ஸோ மலேரியா சிம்டம்னு எடுத்திங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, சில்ஸ் இருக்கான்னு சொல்லி தான் ப்ரைமரியாக பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிளட் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்லில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதுக்குள்ளார நிறைய மீரோசைட்ஸ் வந்து ஆர்பிசி செல்லில் வந்து பிரேக் டவுன் பண்ணி, அதாவது ஆர்பிசி செல்கள் வந்து ரப்சர் ஆகிறதுனால மீரோசைட்ஸ் வந்து வெளியே வரும். அப்படி ஆர்பிசி செல்கள் எப்போதான் ரப்சர் ஆகி மீரோசைட்ஸ் வெளியே வருதோ அப்போ வந்து நமக்கு ஃபீவர் வரும் அலாங் வித் சில்ஸ். ஸோ இதனால தான் வந்து மலேரியாவில் அதை வந்து ஒரு ப்ரைமரி சிம்டமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன ஸ்டெப் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மீரோசைட்ஸ் வந்து ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணுது.
செகண்ட் ஸ்டெப் வந்து ரிங் ஸ்டேஜில் ட்ரோபோசைட்ஸ் வந்து ஸ்கைசான்ட்டாக மாறுது. அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்கைசான்ஸ் வில் ரிலீஸ் மோர் மீரோசைட்ஸ் இன் த பிளட். ஸோ நிறைய மீரோசைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸ்டெப் 3ல். அப்புறம் ஸ்டெப்பு 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபீவர்லாம் ஃபார்ம் ஆகுது, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ மீரோசைட்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் உருவாகிட்டே இருக்கும்போது நம்மளோட பிளட்டில் நிறைய ஆர்பிசி வந்து லாஸ் ஆகும். ஏன்னா இப்போது ஃபஸ்ட் டைம் மீரோசைட்ஸ் என்டர் ஆகும்போது நம்மளோட பிளட்டில் சரியான அளவு ஆர்பிசி இருக்கும். இதே செகண்ட் டைம் மறுபடியும் என்டர் ஆகும்போது அந்த அளவு வந்து படிப்படியாக குறைஞ்சி நம்ம வந்து அனிமிக்காக மாறிடுவோம். ஸோ இப்படியே நம்ம ஆர்பிசி லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகிறதுனால தான் இந்த டிசீஸ் வந்து டே பை டே வந்து இந்த டிசீஸ் வந்து மோசமாக போய் ஒரு லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது இந்த மலேரியா அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ளார நம்ம இதுக்கு வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மூலயமா இந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த பேராசைட்டை வந்து டெவலப் ஆகாமையும் அழிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வரட்டும். சரி, ஓகே. இப்போ 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மீரோசைட்ஸ் வந்து வெறும் மீரோசைட்டாகவே இல்லாமல் அதாவது சம் ஆஃப் த மீரோசைட்ஸ் will become into sex cells called gametocytes. அதாவது இப்போ எப்படி நம்ம ஹியூமனில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த பேராசைட்டுக்கும் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் உருவாக்கக்கூடிய செல்கள் தான் வந்து கேமெட்டோசைட்ஸ். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான செல்கள் தான் கேமெட்டோசைட்ஸ். ஸோ இந்த மீரோசைட்ஸ் வந்து இதில் எல்லா செல்களும் கிடையாது, சம் ஆஃப் த செல்கள் வந்து கேமெட்டோசைட்ஸாக மாறிடும். அதுலேயும் கேமெட்டோசைட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும், மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு. ஸோ இப்படி மீரோசைட்ஸ் வந்து கேமெட்டோசைட்ஸாக மாறிடும். இது வந்து ஸ்டெப்பு 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 5 பார்த்திங்கன்னா பட் இந்த கேமெட்டோசைட்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். பட் இது வந்து ஹியூமனில் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி என்டர் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அகைன். ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து அந்த இன்ஃபெக்டட் ஹியூமனை வந்து பைட் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்டட் ஹியூமனில் வந்து இந்த கேமெட்டோசைட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து அதோட அதாவது த்ரூ த பைட்டிங் இட் டேக்ஸ் அப் த கேமெட்டோசைட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் சைக்கிள் பிகின்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 6. இதோட வந்து எரித்ரோசைட்டிக் சைக்கிள் வந்து முடிஞ்சுது. ஸோ ஓவரால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் வந்து ஏசெக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் மலேரியா. அதாவது இந்த மலேரியல் பேராசைட்டில் வந்து இந்த மலேரியல் பேராசைட்டு ஒன்ஸ் ஹியூமனை என்ட்ரு பண்ணி ஹியூமன்லேருந்து வெளியே போகிற வரைக்குமான ஸ்டேஜ் தான் இந்த ஏசெக்ஷுவல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பேராசைட். ஸோ செக்ஷுவல் சைக்கிள் வந்து எப்போ பிகின் ஆகுது? வென் த ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ பைட்ஸ் எ இன்ஃபெக்டட் ஹியூமன். அதாவது ஆல்ரெடி வந்து மலேரியா இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனை பைட் பண்ணும்போது அவங்களில் இருக்கக்கூடிய அந்த கேமெட்டோசைட்ஸை வந்து இந்த ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ எடுத்துக்கும், அதாவது இன்ஜெஸ்ட் பண்ணிடும். இதுதான் ஸ்டெப் 1. இப்படி இன்ஜெஸ்ட் ஆன இந்த கேமெட்டோசைட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோட ஸ்டொமக்கு வந்து போகும். அது போனதுக்கப்புறமா தான் ஸ்டெப் 2 வந்து பிகின் ஆகும். ஸ்டெப் 2ல் என்ன ஆகும் அப்படின்னா தீஸ் கேமெட்டோசைட்ஸ் ஃபார்ம் இன்டு ஜைகோட். அதாவது இந்த மேல் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிடும். இது வந்து ஹியூமன் மாதிரி சிமிலர் தான். ஏன்னா ஹியூமன்லேயும் வந்து ஜைகோட் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபார்ம் ஆகிற செல்லையும் வந்து ஜைகோட்னு தான் சொல்கிறாங்க. This zygote present in the mosquito stomach will become into another cell called ookinetes. இந்த ookinetes அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஜைகோட்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஈலாங்கேட்டட் செல்லாக காணப்படும். ஸோ இந்த ookinetes-ஆக வந்து மாறுது. இதுதான் வந்து ஸ்டெப் 2. இந்த ookinetes வந்து எங்கே இருக்குது? இந்த மஸ்கிட்டோட ஸ்டொமக்கில் ஜைகோட் வந்து ookinetes-ஆக மாறுது. நெக்ஸ்ட் these ookinetes develop into oocyst. அதாவது இப்போ இந்த மஸ்கிட்டோட ஸ்டொமக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இன்டெஸ்டைன் பகுதி, அது வந்து கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மஸ்கிட்டோட கட்டில் இந்த ookinetes அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபார்ம் வந்து டெவலப்ஸ் இன்டு oocyst. இப்போ இந்த oocyst என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போரோசைட்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஸ்போரோசைட்ஸுங்கிறது தான் வந்து ஹியூமனில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து இந்த oocyst-ல தான் இருக்குது. ஸோ இந்த oocyst, அதாவது these oocyst will grow. After growing it will rupture and release sporozoites. ஸோ இந்த மஸ்கிட்டோட கட்டில் இருக்கக்கூடிய oocyst வந்து ஸ்போரோசைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். பட் அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து கட்டிலேருந்து பாஸ் ஆகி அந்த மஸ்கிட்டோட சலவரி கிளான்ஸுக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஸ்டெப்பு 4. ஸ்டெப்பு 5ல் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ஆர் ரெடி டு பி டிரான்ஸ்மிட்டட் டு அனதர் ஹியூமன். ஸோ இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து அடுத்த ஹியூமனை வந்து
இந்த மஸ்கிட்டோ போய் பைட் பண்ணும்போது இது மறுபடியும் வந்து அந்த ஹியூமனில் என்டர் ஆகி ஏசெக்ஷுவல் சைக்கிளை வந்து பிகின் பண்ணி விட்டுரும். இதுதான் ஸ்டெப் 5. ஸோ அவ்வளோதான். செக்ஷுவல் சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமனில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த கேமெட்டோசைட்ஸ் வந்து இந்த மஸ்கிட்டோ பைட் பண்ணுறதுனால இந்த மஸ்கிட்டோ உள்ளே வந்துடுது. அதுலேயும் ஸ்டொமக்குக்கு போயிடும். அங்கே வந்து இந்த மேல் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் வந்து ஒன்றா ஃபார்ம் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகிடும். இந்த ஜைகோட் வந்து ஃபர்தராக ஊகைனிட்ஸாக மாறிடும். இந்த ஊகைனிட்ஸ் வந்து ஃபர்தர் இது வந்து கட்டுக்கு போகும்போது ஊசிஸ்டாக மாறிடும். இந்த ஊசிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபுல்லி மெச்சூர்டு ஃபார்மு. ஸோ இந்த ஃபுல்லி மெச்சூர்டு ஃபார்ம் வந்து ரப்சர் ஆகி ஸ்போரோசோயிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இந்த ஸ்போரோசோயிட்ஸ் அப்படிங்கிறது அந்த மஸ்கிட்டோட சலவரி கிளான்ஸை ரீச் பண்ணிடும். ஸோ சலவரி கிளான்ஸுங்கிறது இன்னொரு ஹியூமனை வந்து இந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும்போது அது வந்து ஹியூமனில் என்ட்ராகி லிவருக்கு போய் லிவர் முடிச்சுட்டு அப்புறம் ஆர்பிசிக்கு போய் அந்த ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் கேமெட்டோசைட்ஸ் அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு மஸ்கிட்டோ பைட் பண்ணும்போது இப்படியே வந்து சைக்கிளாக ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியான்னு சொல்கிறாங்க. ஸோ மலேரியாவோட லைஃப் வந்து ஒரு சைக்கிளில் இருக்குது. ஒன் இன் ஹியூமன் அண்ட் அனதர் ஒன் இன் மஸ்கிட்டோ. அதனால தான் இதை வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா. இதை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏசெக்ஷுவல் சைக்கிளை வந்து 10 பாயிண்ட்ஸ்லையும் செக்ஷுவல் சைக்கிளை வந்து 5 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து நான் ஒரு பிடிஎஃப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பிடிஎஃப்பை நான் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 1 லைன் அந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்குறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா. இதுக்கு முன்னாடி மலேரியா பற்றி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நான் எடுத்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த செக்ஷுவல் சைக்கிளை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ஸ்போரோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் இதே மாதிரி நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.